கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென் சொல்லலாமா? கர்த்தர் நல்லவர். நம்ம ஆண்டவரை நாம நேசிக்கணும். நம்ம ஆண்டவர் மேல நமக்கு பாசம் வரணும். நம்ம ஆண்டவர் மேல நமக்கு அன்பு வரணும். அப்படின்னா அதுக்கு என்ன வழி? ஆண்டவரை நாம நேசிக்கணும். ஆண்டவர் மேல நமக்கு பாசம் வரணும், அன்பு வரணும்னா அதுக்கு என்ன வழி இருக்கு? கரெக்டா யார் சொல்றது? கரெக்டா ஆண்டவர் மேல நமக்கு பாசம் வரணும்னா ஆண்டவருடைய அன்பை பத்தி நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஆண்டவருடைய அன்பு, ஆண்டவருடைய பாசம் இன்னதுன்னு நமக்கு முதல்ல புரிஞ்சிருக்கணும். அவருடைய அன்பை நாம விளங்காத பட்சத்துல, அவருடைய அன்பு நமக்கு தெரியாத பட்சத்துல, அவருடைய அன்பை நாம ஆழம், அகலம், உயரம், நீளம் இந்த இந்த வாக்குல நாம புரிஞ்சிக்காத பட்சத்துல ஆண்டோர் மேல நமக்கு பாசம் வராது, வரவே வராது. நீங்க 48 நாள் ஃபாஸ்டிங் இருந்தாலும் உங்களுக்கு பாசம் வராது. ஒருத்தர் நாம நேசிக்கணும் அப்படின்னா ஒருத்தர் நம்ம மேல வச்சிருக்கிற பாசம் என்ன நமக்கு தெரியணும். ஆண்டவர் நம்ம மேல வச்சிருக்கிற பாசம் என்னன்னு என்னைக்கு ஒரு மனுஷனுக்கு, ஒரு விசுவாசிக்கு தெரிய வருதோ, புரிய வருதோ, அன்னைக்கு தான் அந்த மனுஷன் ஆண்டவரை அன்பு செலுத்த ஆரம்பிப்பான். அன்பு கூற ஆரம்பிப்பான். இன்னும் அன்பு கூறுவே, இன்னும் அதிகமாய். இது எப்ப நடக்கும் தெரியுமா? நான் சொல்றதுதான் நடக்கும். ஆண்டவர் நல்லது செஞ்சாரு, ஆண்டவர் ஏகப்பட்ட வேலையில செஞ்சு கொடுத்துட்டாரு, அது அறிகிறது இல்லை. ஆண்டவர் நம்ம மேல வச்சிருக்கிற பாசம் என்ன அப்படிங்கிறத ஒவ்வொரு விசுவாசியும் அறியணும், அறிஞ்சாகணும், அறிஞ்சுதான் சாகணும், அறிஞ்சிட்டு தான் சாகணும். திரும்ப திரும்ப சொல்லுவேன், ஆண்டவரை பத்தி 1008 அறிஞ்சிருந்தாலும் ஆண்டவர் சர்வ வல்லவர், சகலகல வல்லவர், வீரர் சூரர் தீரர் எல்லாத்தையும் சொல்லிட்டு போங்க. நம்ம ஆண்டரை பத்தி 1008 நீங்க அறிஞ்சிருந்தாலும் அவர் நம்ம மேல வச்சிருக்கிற பாசம் என்னன்னு நீங்க அறிய தவறிட்டீங்கன்னா முட்டமா இருக்கு, எல்லாமே முட்டமா இருக்கா போயிடும். ஏன்னா புதிய ஏற்பாட்டினுடைய சாவியே அன்பு, தேவ அன்பு. சாவி ஃபுல்லா மையம் அங்கதான் இருக்கு. ஒருவரும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்ம மேல வைத்த அன்பை விளங்க பண்ணுகிறார். புரியுதுங்களா? அப்ப தேவன் என்ன எதிர்பார்க்கிறார் நம்மகிட்ட, நாம எதை தெரிஞ்சுக்கணும், எதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறார்னா அவர் நம்ம மேல வச்சிருக்கிற பாசத்தை. நான் உன் மேல எவ்வளவு பாசமா இருக்கேன்டா, அதை நீ புரிஞ்சுக்க மாட்டியா? நான் உன் மேல எவ்வளவு அன்பு செலுத்துறேன் தெரியுமா? நீ இதை புரிஞ்சுக்க மாட்டியா? நான் செத்தேன்னு பேசுறேன், எதுக்கு செத்தேன்னு உனக்கு தெரிஞ்சுச்சா? வந்தேன்னு பேசுற, எதுக்கு வந்தேன்னு உனக்கு தெரிஞ்சுச்சா? நீ எல்லாத்தையுமே என்னட்ட கேட்டு வாங்குற, ஆனா எதுக்கு தந்தேன்னு உனக்கு தெரியுமா? நான் எதுக்கு வந்தேன்னு தெரிய மாட்டேங்குது, எதுக்கு செத்தேன்னு தெரிய மாட்டேங்குது, எதுக்கு உனக்கு தந்தேன்னு தெரிய மாட்டேங்குது. நான் உன் மேல வச்சிருக்கிற பாசத்தை நீ என்னைக்கு தாண்டா புரிஞ்சுக்குவ? சொல்லுங்க. அப்ப தேவன் எதுக்கு ட்ரை பண்றாரு அப்படி சொன்னா, நம்ம லோக்கல் லாங்குவேஜ்ல நம்ம மேல அவர் வச்சிருக்கிற பாசத்தை இவன் எப்படியாவது புரிஞ்சுக்கணும்,
எதுக்கு இப்படி ட்ரை பண்றாரு அப்படின்னா, எப்படியாவது இவன் என்னைய நேசிக்கணும், இவன் இந்த மனுஷன் என்னைய நேசிக்கணும், இந்த மனுஷன் மேல நான் எவ்வளவு பாசமா இருக்கிறது மட்டும் அவனுக்கு புரிஞ்சு போச்சுன்னா அவன் என்னைய நேசிப்பான். அப்ப தேவன் அன்புள்ளவர். பைபிள் எப்படி சொல்லுது? பைபிள்ல தேவனை பத்தி, தேவன் அன்புள்ளவர். இன்னொன்னு எப்படி சொல்லுது? தேவன் யோவான் எப்படி சொல்றாரு? அன்பாகவே இருக்கிறார். எப்படி இருக்கிறாரா? அன்பாகவே இருக்கிறார். தேவன் அன்பாகவே இருக்கிறார், ஆனா அவர் பாசத்துக்கு இயங்குறார். இதை புரிஞ்சுக்க முடியுதா உங்களால? தேவன் அன்பாகவே இருக்கிறார், அன்பின் சிகரம், அன்பின் பிறப்பிடம். அன்பு அங்குதான் ஊற்றாதான். அந்த அந்த அன்பின் சிகரம் பாசத்துக்கு இயங்குது, பாசத்துக்கு இயங்குது. அவர் ஒன் சைடு லவ் விரும்பல, டூ சைடு லவ் தான் எதிர்பார்க்கிறாரு. நான் உன்னையே நேசிச்சுட்டே இருக்கிறேன், நீ என்னைய கண்டுக்காமையே இருக்க. இது வந்து ஒன் சைடு லவ். இது டேஞ்சர்ரா, இது டேஞ்சராடா. நான் உன்னை நேசிக்கிறேன், நீ என்ன நேசி. என்கிட்ட எல்லாமே இருக்கு, ஆண்டவர் சொல்றாரு. எனக்கு என்னடா இருக்கு? எனக்கு என்னடா குறை? எனக்கு என்ன குறை? நீ என்ன நேசிக்க வேண்டிய நேசம் என்கிட்ட இல்லை, அதான் எனக்கு குறையாது. நான் பாசத்துக்கு ஏங்குறேன். நான் உன்கிட்ட இருக்கிற பணத்துக்கு நான் ஏங்கலை. இவன் எப்போ வருவான், எப்போ காணிக்க தருவான், அதை வச்சு 4 ஜாமான் வாங்குவோன்னு அப்படிலாம் ஏங்கலடா, அப்படிலாம் ஏங்கலடா. சர்ச்சுக்கு வந்தா 4 சங்கதியை பேசலாம் அவனை, அப்படிலாம் இல்லடா. சர்ச்சுக்கு வந்தா என்ன நேசிக்கிறான்னு ஒரு ஆசைடா. அவன் நேசிக்கிறான், அவன் நேசிக்கிறான், என்னை மேல் பாசமா இருக்கான், என்னை பார்க்க வர்றான், என்னை பத்தி கேட்க வர்றான், என்னை நினைக்க வர்றான், என்னை ஆராதிக்க வர்றான், என்னை பாட வர்றான், என் கூட கொஞ்சம் இருந்து போக வர்றான். எனக்கு அந்த ஆசைடா, அவ்வளவுதான்டா. எனக்கு எல்லாமே பூரணமா இருக்கு, ஆனா உன்கிட்ட இருக்கிற பாசம் என்கிட்ட இல்லை. உன் பாசம் எனக்கு வேணும், நீ தர மாட்டேங்கிற, அதுதான் எனக்கு குறையா இருக்குங்கிற. ஆமென். அப்ப தேவனை நாம நேசிக்கணும்னா நமக்கு என்ன வேணும்? என்ன வேணும்? என்ன நேசம் வேணும்? தேவன் நம்ம மேல வச்சிருக்கிற பாசத்தை நாம புரிஞ்சுக்கிட்டே வரணும். இதனாலதான் பவுல் திரும்ப சொல்றாரு, அவருடைய அன்பின் ஆழம், அகலம், உயரம், நீளம் இன்னதென்று அறிய விரும்புகிறேன் அப்படிம்பார். பவுல் ஆண்டரை பத்தி அவ்வளவு பேசினாலும் பவுல் மேல ஆண்டு வச்சிருக்கிற அன்பை அப்படியே புரியறதுக்கு ஓடுறார் மனுஷன். அதுக்காக லாபமா இருந்த நியாயப்பிரமாணகன், நியாயப்பிரமாணத்துல பெரிய பெரிய ஆளா வந்தா, பெரிய ஆளா, அதெல்லாம் நஷ்டம்னு தூக்கி விடுறான். நஷ்டம் தூக்கிட்டான் அவருடைய அன்பை அறிவதற்காக. ஆமே. ஆனா நம்ம எதுல தவறிட்டோம் அப்படின்னா, எல்லாம் பேசுவோம் ஆண்டரை பத்தி, ஆனா தேவ அன்பை நம்ம புரிஞ்சுக்க மாட்டேங்கிறோம். ஆமீன் சொல்லுங்க. திருவிருந்தப்ப நம்ம நம்ம வந்து திருவிருந்த, அது ஒரு கடமை, ஆண்டவர் அனுசரிக்க சொல்லியிருக்கிறாரு, அது ஒரு அமைப்பு. இப்படி நம்ம அப்பம் சாப்பிடணும், இப்படி நாம திராட்சரசம் குடிக்கணும், இது வந்து ஒரு சட்டம், கிறிஸ்தவ சட்டம், இறைமறை சட்டம், பைபிள் சட்டம். இயேசு சொல்லியிருக்கிறாரு, என்னை நினைவு கூறும்படி இதெல்லாம் செய்யணுப்பா, நான் வரும் அளவும் நினைவு கூறும் இதை செய்யுங்கப்பா. இப்படி ஆண்டவர் சட்டத்தில் என்ன சொல்லியிருக்கிறாரு, இப்படி நம்ம எடுக்கலாம் பெரிய குற்றம். இப்படியெல்லாம் தான் பேசி இருக்கிறோமே தவிர திருவிருந்தினுடைய மைய நோக்கம் என்ன? என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள், அப்படிதான் சொன்னாரு. அதான் நினைவு கூறுகிறோமே. அடிக்கப்பட்டார், பாதிக்கப்பட்டார், எனக்கு பதிலாக பலியானார், ரத்தம் சிந்தினது. நாங்க அவர் நினைக்கிறோமே, அதை நினைக்க சொல்லலப்பா, அதை நினைக்க சொல்லல. நீ பாவியா இருக்கும்போது உனக்காக நான் மரித்ததினாலே உண்மை நான் வைத்த அன்பு இன்னதென்று நீ புரிஞ்சுக்கப்பா. என் அன்பை நினைச்சு பாருப்பா. திருவிருந்த ஆராதனைக்கு சரியான பேரு அவர் அன்பை நினைக்கும் ஆராதனை.
அதான் சரியான வார்த்தை. சரியான வார்த்தை அதான். பாத்திரம் என் ரத்தத்தினாலாகிய உடன்படிக்கை அப்படின்னா அது ஒரு சடங்காச்சரமா பேசி, தேவனுடைய அன்பு ஒவ்வொரு திருவிருந்தின் போதும் நினைவு கூறப்படணும். நினைச்சு பார்க்கறதான் அதை வச்சாரு. நினைச்சுப்பார், என் அன்பை நினைச்சுப்பார். எல்லாத்தையும் பேசுற என் அன்பு தான் உன்கிட்ட ரொம்ப கம்மியா பேசப்படுது, நீ கம்மியா ஃபீல் பண்ற, உனக்கு கம்மியா உன்கிட்ட இருக்கு நாலேஜ். ஆமென்னு சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர். அதனால தேவ அன்புல, அதாவது ஆண்டவரை நேசிக்கணும், ஆண்டவர் நேசிக்கணும்ட்டு துடிக்கிறத விட்டுட்டு என்ன சொல்ல வரேன், ஆண்டவர் என்ன நேசிக்கிறத நான் புரிஞ்சுக்கணும். எப்படிலாம் நேசிக்கிறாரு, எந்த அளவுக்கு நேசிக்கிறாரு, ஏன் நேசிக்கிறாரு அப்படின்ட்டு அவர் அன்பை இந்த ஆங்கில நீங்க புரிஞ்சுக்க ஆரம்பிச்சாலே போதும். தேவனை நேசிக்கிறது ஆட்டோமேட்டிக்கா டிஃபால்ட்டா தானா நடக்கும். ஆமேன், ஆமேனா. நீங்க தேவனை நேசிச்சா மட்டும்தான் அவருடைய கற்பனைகளை கைகொள்ள முடியும். இயேசு தெளிவா சொன்னார் யோவான்ல, ஒருவன் என்னில் அன்பு கூர்ந்தால் அவன் என் கற்பனைகளை கைகொள்வான். நாம எப்படி ரூட் எடுத்தோம் தெரியுமா? கற்பனைகளை கைகொள், தண்டிப்பார், நரகத்துக்கு தள்ளுவார், உன்னை ஆக்சிடென்ட் உண்டாக்கி உன்னை சாகடித்து விடுவார், கற்பனைகளை கைகொள். கற்பனை இப்படியே தான் பேசணும். இது நியாயப்பிரமாணம். ஆனா புதிய ஏற்பாட்டு பிரமாணம் இயேசு தெளிவா சொல்லிட்டு போறாரு, ஒருவன் என்னில் அன்பா இருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுவான். பழைய ஏற்பாட்டுல கற்பனை கை கொள்றதுக்கு பயம், புதிய ஏற்பாட்டுல கற்பனை கை கொள்றதுக்கு அன்பு. தெய்வ அன்பு நமக்கு வேணும். ஆமென். நான் அவரை நேசிச்சேன் அப்படின்னா அவருக்கு பிடிக்காத செய்ய எனக்கு மனசு வராது தானே? இது வராதுல்ல. அப்கோர்ஸ் எனக்கு பிடிச்சிருந்தா கூட என் ஆளுக்கு பிடிக்காதுங்கிற அந்த குத்துமை எனக்கு, என் ஆளுக்கு இது பிடிக்காதுல்ல, என் ஆளுக்கு இது பிடிக்கும்ல, அப்ப இதை செஞ்சு தருவோம், இந்த குழம்பு வைப்போம், என் ஆளுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்கோர்ஸ் எனக்கு இது பிடிக்காது குழம்பு, பட் என் ஆளுக்கு பிடிக்கும்ல. இதைத்தான் அவர் சொல்றாரு, நீ என்ன நேசியப்பா, நீ என் கற்பனை கைக்குள்ள நேரடியா ஓடாத, பயத்தையும் கையில் எடுக்காத. அதோட முடிச்சாச்சு, பயத்தை விட்டுரு, அன்புக்கு வா, அன்புக்கு வா. பூர்ண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும், அன்புக்கு வா. ஆமென். அதனால இன்னைக்கு நம்ம கிறிஸ்தவத்துக்கு அதிகமா காண்பிக்கப்பட வேண்டிய ட்ரூத், காட்ஸ் லவ். அதிகமா தவறி போன ட்ரூத், காட்ஸ் லவ். தவறி விட்டது, மிஸ் ஆகி விட்டது. இந்த இடத்துல இருந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா எல்லாமே கரெக்டா உட்காரும். நம்ம நியாயப்பிரமாண போதகரா இருக்கனாலதான் அந்த அன்புக்குள்ள வரவே மாட்டேங்கிறோம், அதை பத்தி பேச மாட்டேங்கிறோம் சரியா. காட்ஸ் லவ் அதுக்குள்ள வந்துட்டீங்கன்னா போதும், அந்த அன்பு உங்களை அக்கறை சேர்த்துரும். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஒரு சின்ன டிப்ஸ் சொல்லிட்டு அடுத்த சப்ஜெக்டுக்குள்ள போகலாம். பிசாசுக்கு நாம பயப்படாம இருக்கிறதுக்கு அவனை பத்தி பேசிடுவோம், கோச்சுக்குவோம். யாரை பத்தி? எப்ப பார்த்தாலும் ஆண்டரை பத்தியே பேசுறடா, என்னை பத்தி கொஞ்சம் பேசக்கூடாதான் கேட்பான். அவனை பத்தி பேசிடுவோம். பிசாசுக்கு நாம பயப்படாம இருக்கணும். ஒரு விசுவாசி பிசாசுக்கு பயப்படக்கூடாதுன்னா 2 டிப்ஸ் சொல்லித்தரேன். நான் அறிஞ்சது, நான் அனுபவிச்சது, நான் பிராக்டிக்கலை கை கொள்றது, என் வாழ்க்கையில என்னோட இருக்கிற சத்தியம். பிசாசுக்கு நீங்க பயப்படக்கூடாது. அவன் பாம்பாவே காமிச்சாலும் பயப்படக்கூடாது. கண்ணுக்கு முன்னாடி பெரிய உருமானாலும் பயப்படக்கூடாது. அவன் என்னதான் உங்களை சோதிச்சாலும் பயப்படக்கூடாது. என்னதான் உங்களுக்கு ஆபத்துக்களை, விபத்துக்களை, பிரச்சனைகளை ஏற்படுத்தினாலும் நீங்க பயப்படக்கூடாது. அவனை கண்டு பயப்படக்கூடாது. அவன் நினைப்பு வந்தாலும் போடா இருக்கிறதுக்கு 2 ஒரு மேஜர் டிப்ஸை சொல்லித்தரவா. நம்பர் 1, பிசாசுடைய குடுமி என் ஆளு கையில இருக்கு. நான் சொன்னேன், எப்பயுமே நான் சொல்லுவேன், பிசாசுடைய குடுமி யார் கையில இருக்கு? அவன் கையில இல்ல,
யார் கையில இருக்கு? அது கூட தப்பா அப்படி சொல்லக்கூடாது. என் ஆளு கையில இருக்கு. கர்த்தர்னா நமக்கு தேர்ட் பார்ட்டியா போயிடுவாரு. என் ஆளுன்னா உரிமையோட சொல்றேன் நான். ஏய், உன் குடும்பம் என் ஆள்கிட்ட தானே இருக்கு, என்னடா என்ன? இதை தேவன் எதிர்பார்க்கிறார். இப்படி பேசுறா, நீ ஏன்டா பயந்துட்டு இருக்கிற? அவன் ஜீவன் என் கையில இருக்குடா. அவன் ஆட்டம் பாட்டம்னா என்னடா? நான் விட்டா ஆடுவான்டா, பிடிச்சிட்டாலும் சும்மா இருப்பான்டா. அவன் குடுமி என் கையில இருக்குடா. குடுமி என் கையில இருக்கு. நீ நினைக்கிறியா இப்ப முதலாம் வானத்துல இருக்கிறான்? அவன் நினைச்சு இருக்கல, அவனாவும் அங்க இருக்கல. நான் குறிச்சு இருக்கிற காலம் வரைக்கும் அங்க இருக்க முடியும். அப்புறம் ஒரு நாளை வச்சிருக்கேன் நான். மிகாவேல அனுப்பி யுத்தத்தை உண்டு பண்ணி பூமி கொண்டு தள்ளி விட்டு வேண்டாம் அவனை. புரிஞ்சுக்கோ. முதலாம் வானத்துல அவன் முயற்சி பண்ணி இருக்கல, நான் இருக்க வச்சுதான் இருக்கிறான். குடுமி என் கையில இருக்குடா. பத்தி பெருசா பேசாதடா நீயே. நீ மாதிரி பேசிட்டு வராதுன்ட்டு எனக்கு அது அசிங்கமா இருக்குடா. ஆமேனா? என்ன சொன்னேன்? எதுக்கு இதை சொல்றேன்? யாருக்கு? நாம கர்த்தருக்கு பயப்படுறோமோ இல்லையோ, பிசாசுக்கு பயப்படுன்ட்டு ஒரு ஒரு முடிவோட நம்ம டெய்லி எந்திக்கிறோம். யாருக்கு பயப்படணும்? கர்த்தருக்கு பயப்படணும், அதெல்லாம் பார்த்துக்கலாம். ஆனா எப்படியாவது நம்ம பிசாசுக்கு பயந்துருணுங்க, இப்படி ஒவ்வொரு விசுவாசியும் எந்திக்குது காலில். பயந்துடணுப்பா அவனுக்கு. அப்படியே ரிவர்ஸ்ல இருக்கு. கர்த்தருக்கு பயப்படுறோமோ இல்லையோ, ஆனா பிசாசுக்கு எக்கச்சக்கமா விசுவாசி பயந்துட்டு இருக்கு. நான் வந்து கள நிலவரத்தை பேசிட்டு இருக்கிறேன். இதான் நிலவரம், அப்படிதான் இருக்கு. கர்த்தருக்கு பயப்படுறோமோ இல்லையோ, அவனை பத்தி பேசுற, அவனை பத்தி சோதிச்சு மாட்டான். எத்தனை பேர் சொல்றான் தெரியுமா விசுவாசி? எதுக்கு எடுத்தாலும் அவனே பேசுறீங்க, வந்துட போறான். புரியுதுங்களா? அதான் நிலவரம், இப்படிதான் இருக்கு. அப்படிதான். அவனை பத்தி நம்ம ஏன் பேசணும்? ரொம்பலாம் பேசக்கூடாது, சோதிக்க வந்துருவான். எல்லாம் நிறைய எண்ணங்கள் வார்த்தைகள் புஸ்தத்துல ஓடிட்டு இருக்கு. அதனால அதான் சொல்ல வரேன், ஆண்டவருக்கு பயப்படுறோமோ இல்லையோ, விசுவாசுக்கு பயப்படுறோம். நல்லாவே இருக்கு. இது நம்பர் 1. அவன் குடுமி அவர் கையில தான் இருக்கு. அதனால அவரை மீறி நீ என்னைய ஒண்ணுமே செய்ய முடியாது சாமி. இப்படி காலை வச்சனா தலை வந்துடும். கவனம். என்ன எதுக்கு வந்த என்ன அப்படி அப்படி பேசணும். உன் குடிமை அவர்கிட்ட இருக்கு, நீ பெரிய ஆள் இல்லப்பா, அவர் தான் பெரிய ஆளு. இது நம்பர் 1 ட்ரூத். நம்பர் 2, அவர் அனுப்பி வச்சுதான், அவர் ஓகே கொடுத்துதான், நம்மால் ஓகே கொடுத்துதான், நம்மால் அனுப்பி வச்சுதான் அது நம்மகிட்ட வருது. அவனானா வரல. இது புரியுதா? இது புரியுதா? அவனா நினைச்சுனா வந்துடல. அவர்கிட்ட பெர்மிஷன் கேட்டு வர்றது ஒரு பக்கம், அவனா வர்றத அவர் பார்த்துட்டு சும்மா இருக்கிறது ஒரு பக்கம். இந்த ரெண்டுல ஒண்ணு நடந்தாதான் நம்மகிட்ட வர முடியும். ஒண்ணு, பெர்மிஷன் கேட்டு அவர் ஓகே கொடுத்தா வர முடியும். ரெண்டாவது, அவன் நம்மகிட்ட வரும்போது அவர் கண்டுக்காம இருந்தா வர முடியும். இந்த ரெண்டுல தான். அவன் வரும்போது கண்டுட்டாருன்னா முடிஞ்சுட்டே. எங்கடா போறேன்? ஐயோ அங்கிட்டா போறேன், போயிட்டே இருப்பான். கண்டுக்காம தான் வருவான். அப்ப அவன் நம்மகிட்ட அவர் அனுப்பி வச்சுதான், அவர் சும்மா இருக்கனாலதான் அவன் நம்மகிட்ட வர்றான். அவனானா வந்து நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. பயப்படாதீங்க. என்ன சொல்ல, என்ன செய்யாதீங்க? பயப்படாதீங்க. யாருக்கு பயப்படக்கூடாது? ஐயோ பிசாசு இவ்வளவு வந்து சோதிக்கிறானே, இவ்வளவு பிரச்சனை கொடுக்குறானே, அவனையும் பாக்குறீங்க? அவனாவா வந்தான்? ஆமென். கர்த்தர் நல்லவர். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 7ஆம் அதிகாரம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 7ஆம் அதிகாரம் வாசிக்கலாம். 6, 9, 10. 6, 9, 10 வசனத்தை வாசிங்க. 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், 9ஆம் வசனம், 10ஆம் வசனம் வாசிக்கலாம்.
அந்தப்படியே தேவன் அவனை நோக்கி, யாரை நோக்கி? ஆபிரகாமை நோக்கி, உன் சந்ததியார் அந்நிய தேசத்தில் சஞ்சரிப்பார்கள், அந்த தேசத்தார் அவர்களை அடிமைகளாக்கி 400 வருஷம் துன்பப்படுத்துவார்கள். அவர்களை அடிமைப்படுத்தும் அந்த ஜனத்தை நான் தண்டனைக்கு உட்படுத்துவேன். அதற்கு பின்பு புறப்பட்டு வந்து இந்த இடத்துல எனக்கு ஆராதனை செய்வார்கள் என்றார். 10 வரைக்கும் வாசிச்சாச்சா? மேலும் மிருத்தசேதன உடன்படிக்கையையும் ஆபிரகாமுக்கு ஏற்படுத்தினார். அந்தப்படியே அவன் ஈசாக்கை பெற்றபோது 8ஆம் நாளிலே அவனுக்கு விருத்த சேதனம் பண்ணினான். ஈசாக்கு யாக்கோப்பையும், யாக்கோப்பு 12 கோத்திர பிதாக்களையும் பெற்றான். அந்த கோத்திர பிதாக்கள் பொறாமை கொண்டு யோசேப்பை எகிப்துக்கு கொண்டு போகும்படியாக விற்று போட்டார்கள். தேவனோ அவனோட கூட இருந்து எல்லா உபத்திரவங்களில் நின்றும் யோசேப்பை விடுவித்து எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் சமூகத்திலே கிருபையும் ஞானத்தையும் அருளினார். அந்த ராஜா அவனை எகிப்து தேசத்திற்கும் தன் வீடு அனைத்திற்கும் அதிகாரியாக ஏற்படுத்தினான். இது எனக்கு ரொம்ப பிடிச்ச சாப்டர்ல அப்போஸ்தலர் நடபடிகள் 1 7ஆம் அதிகாரத்தை நான் துபாயில இருக்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஏரியா. அந்த சாப்டர் திரும்ப திரும்ப கேட்பேன், திரும்ப திரும்ப படிப்பேன், திரும்ப தியானிப்பேன். ஏன்னா பைபிளை கையிலே வச்சுக்காம, பைபிளை ஸ்தேவான் கையிலே வச்சுக்காம ஃபிங்கர் டிப்ல அடிப்பான். அப்புறம் படிச்சு பாருங்க, ஃபிங்கர் டிப்ல பேசுவான். யாருக்கு முன்னாடி? விசுவாசிகள் முன்னாடி கிடையாது, எதிர்பார்ட்டிக்கு முன்னாடி. பிரதான ஆசாரியர்கள், வேதபாரர்கள், எதிர் ஜனங்கள், இயேசுவை ஏற்றுக்கொள்ள மறுக்கிற, எதிர்க்கிற, துட்டிக்கிற ஜனங்கள், அவங்க மத்தியில பைபிளே கையில இல்லாம ஃபிங்கர் டிப்ல பேசுவார் ஸ்தேவான். கட்ட கட்ட கட்டான்னு பேசுவார். அந்த சப்ஜெக்ட் அப்படி ஃப்ளோல பேசுவார். அழகா இருக்கும். வரிசைக்கு ஆர்டரா பேசுவார். இன்னும் சொல்ல போனா இந்த 7ஆம் அதிகாரம் பைபிள் உண்மை இன்னைக்கும் கெடுக்கப்படாம அதே மாதிரிதான் இருக்கிறதுக்கு நான் நம்புறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ண சாப்டர். ரொம்ப ஹெல்ப் பண்ண சாப்டர். பழைய ஏற்பாட்டை சொல்லப்பட்ட காரியங்களை அப்படியே உறிஞ்சி சுருக்கி கொடுப்பாரு. அப்ப கன்ஃபார்மா தெரியும் பழைய ஏற்பாடு கெடுக்கப்படல. பழைய ஏற்பாடு நியாயப்பிரமாணம் எப்படி பின்பற்றப்பட்டதோ அப்படியே கிடக்க மாட்டேங்குது. இதைத்தான் ஸ்தேவான் பேசுறாரு. ரொம்ப நம்புறதுக்கு உதவி செஞ்ச அதிகாரங்கள் இன்னொன்னு எபிரேல இருக்கு. சரி, ரைட். இதுல என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆபிரகாமு ஆதியாகமம் 12 இருக்கும்போது, அவர் காரானூர்ல இருக்கும்போது, முன்னாடி மெசொப்பொத்தேமியா நாட்டுல இருக்கும்போது மகிமை தேவன் தரிசனம் ஆகுறாராம். அங்கதான் ஆபிரகாம் விட்டு நான் உன்னை அழைத்த தேசத்துக்கு போடா அப்படிங்கிறாரு. அப்படியே வரும்போது மெசொப்பொத்தேமியா அந்த கல்தேர் தேசத்தை விட்டுட்டு இங்க வராரு. எங்கன்னா காரானூர். காரானூர்ல அவங்க அப்பா இறந்துடுறாரு, தேராக இறந்துடுறாரு. அப்புறம் அங்கிருந்து மறுபடியும் இதெல்லாம் பேச ஆரம்பிக்கிறாரு. காரானூர்ல மறுபடியும் தேவன் தரிசனமாகி ஆபிரகாம்ட்டு அதெல்லாம் பேசுறாரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, உனக்கு பிள்ளை இல்லைங்கிற, நான் உனக்கு என்ன சொல்றேன், உனக்கு ஒரு அடி நிலமும் கிடையாது சொந்தமா, உனக்கு பிள்ளையும் கிடையாது. ஆனா நான் என்ன சொல்றேன், உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசத்தை சுதந்திரமா கொடுப்பேன்.
ஒரே பிராமிஸ்ல அவனுக்கு பிள்ளையும் தரேங்கிறாரு, பிள்ளை மட்டும் இல்ல சந்ததியும் தரேங்கிறாரு. அந்த ஒரே பிராமிஸ்ல இடத்தையும் நிலத்தையும் தரேங்கிறாரு. ஒரே ரெண்டுமே உள்ள வருது. சரிங்களா? இப்படி அந்த கானான் தேசத்துல இருக்கிற அந்த பகுதிகளில் ஆபிரகாம் வாழ்ந்தா. அங்கதான் ஈசாக்க பெத்தான். ஈசாக்கு யாக்கோபு பெத்தான். யாக்கோப்பு 12 கோத்திர பிதாக்களை பெத்தான். இதெல்லாம் எந்த ஏரியா? உனக்கு சுதந்திரமாக தருவேன் கானான் தேசத்தை சொன்னார் இல்லையா? அந்த தேசத்துலதான் ஆபிரகாம் டு 12 கோத்திர பிதாக்கள் வரைக்கும் சஞ்சரிச்சாங்க. அங்கதான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆனா சொந்தமாக்கப்படல. அதான் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலேயே பரதேசிகளாய் வாழ்ந்தார்கள். எபிரேயர்ல சொல்லுவார், இந்த வீடு ஒரு சொந்தம்னா சொல்லியாச்சு, ஆனா எனக்கு சொந்தமாகல, பரதேசியா இருக்கேன். இப்படிதான் ஆபிரகாம் வாழ்ந்தார். ஆபிரகாம் கூட்டு எந்த இடத்த எந்த தேசத்தை வாக்குத்தத்தம் பண்ணாரோ அந்த தேசத்துல அந்த நிலத்துல ஆபிரகாமினுடைய அந்த 12 கோத்திரங்கள் பிதாக்கள் வரைக்கும் பரதேசியா வாழ்ந்தாங்க. சொந்தம் இல்லாம வாழ்ந்தாங்க. சுதந்திரமாகல அவங்களுக்கு. சரிங்களா? இப்படி இவங்க வாழ்ந்துட்டு இருக்கும் போது, எங்க கானான் தேசத்துல வாழ்ந்துட்டு இருக்கும் போது, யோசேப்ப குறித்த அந்த தரிசனம் என்ன சொல்ல போனோம்னா, அதுல ஆபிரகாம்கிட்ட பேசுறாரு, உனக்கும் உன் சந்ததியாருக்கும் இந்த நிலத்தை சுதந்திரமா கொடுப்பேன்னு சொல்லிட்டு திரும்ப சொல்லுவாரு. அடுத்த வருஷம் வாசிங்க, முதல் வசனம் 6. இங்க பாருங்க, இங்க என்ன சொல்றாரு பாருங்க. உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த இடத்த தருவேன்னு சொல்லிட்டாரு. சொல்லிட்டு இன்னொன்னையும் வைக்கிறாரு ட்விஸ்ட. உன் சந்ததியார் இந்த தேசத்துல இல்ல, அந்நிய தேசத்துல அடிமைகளா இருப்பார்கள், துன்பப்படுவார்கள். அவங்கள துன்பப்படுத்துகிற அந்த தேசத்தை, அந்த தேச ஜனங்களை நான் தண்டனைக்கு உட்படுத்துவேன் அப்படி சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அங்கிருந்து புறப்பட்டு இங்க வந்துருவாங்க. எப்படி சிட் பண்றாரு பாருங்க. பரதேசி, நான் வாக்குத்தத்தை சொன்ன தேசத்துல பரதேசியா இருப்பீங்க, ஆனா அங்கேயே இருக்க மாட்டீங்க. அங்க இருந்து ஒட்டுமொத்த இஸ்ரவேலர்களும் இன்னொரு தேசத்துல போய் அடிமையாயிருவாங்க, சஞ்சரிப்பாங்க. ஃபர்ஸ்ட் இஸ்ரவேல் அப்படிதான் சஞ்சரிப்பாங்க, அப்புறம் அடிமைகள் ஆவாங்க. அப்படி அடிமைகளாக இருக்கும்போது அவங்கள துன்பப்படுத்துவாங்க. நான் என்ன செய்வேன், அங்கிருந்து அவங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதும் அவர்கள் பரதேசியாய் சஞ்சரிச்சதுமான அந்த இடத்துல திரும்பவும் கொண்டு வந்து இவ்விடத்துல எனக்கு ஆராதனை செய்வார்கள். இது எல்லாமே யார்கிட்ட சொன்னாங்க? ஈசா கிட்ட இல்ல, யாக்கோபிட்ட இல்ல, யோசேப்பிட்ட கிடையாது. இது எல்லாமே சொன்னது ஆபிரகாம்கிட்ட. இதுதான் பியூட்டி. இனி ஈசாக்கு பிறக்கணும், இனி ஈசாக்கு பிறந்து வளர்ந்து யாக்கோபு பிறக்கணும், யாக்கோபு பிறந்து வளர்ந்து 12 கோத்திர பிராணக்கெல்லாம் பிறக்கணும். அதுக்கப்புறம் யோசேப்பு மெச்சூர்டாகி அங்க பேக்கப் பண்ணணும். இவ்வளவு காரியங்களை, இவ்வளவு வருஷ காரியங்களை சிங்கிள் மனுஷன்ட்ட, பிள்ளை இல்லாதவன்ட்ட பேசிட்டு இருக்கிறாரு. எவ்வளவு காரியம் பேசுறா கவனிங்க. ஆபிரகாம் உள்வாங்கவே திணறிப்பா, என்னென்னமோ சொல்றாரு, சினிமா படம் பார்க்குற மாதிரி எடுத்து போயிருப்பாரு. அவ்வளவு பேசுறாரு, எதையுமே ஆபிரகாம் பார்க்கல. ஈசாக்கா ஒருத்தன் பிறப்பாங்கிறாரு, ஈசாக்கு யாக்கோப்பு என்னமோ சொல்றாரு, உள்ளே போக மாட்டேது. எத்தனையோ வருஷ காரியங்கள் ஆச்சு, அது என்னமோ சொல்றாரு, அத்தனையும் பேசுறாரு. ஆபிரகாம், உனக்கு இது விளங்காது, ஆனா விசுவாசி, உனக்கு இது விளங்காது. தில்லா போல்டா பேசுறாரு. அதாவது இந்த இந்த தேசத்தை உனக்கு சொந்தமா தருவேங்கிறதையும் பேசுறாரு. அதே நேரத்துல நீங்க இன்னொரு தேசத்துல அடிமையா இருப்பீங்கன்னு சொல்றாரு. அதே நேரத்துல அங்கிருந்து விடுதலை பண்ணி இங்க நான் கூட்டு வருவேன்னு சொல்றாரு. மூணையுமே ஓப்பனா உடைச்சு ஆபிரகாம்கிட்ட பேசிட்டாரு. சரிங்களா? கர்த்தர் நல்லவர். முடிய போகுது. சரி, ரைட்டு. இப்படி சொந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துல இஸ்ரவேலர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது, இப்ப கவனிங்க, இப்பதான் டாபிக்ல வரேன், வாழ்ந்து கொண்டிருக்கும் போது யோசேப்பு மட்டும்தான் ஃபர்ஸ்ட் ஆளா எகிப்துல போய் அடிமையானான்.
யாரு? அவர் வாக்குத்தத்தம் சொன்னாரே, நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருந்தாரே ஐயா துறை நம்ம ஆளு, அவ்வளவு பேசினாருல்ல. அதுல சாவியார்லாம் யோசிப்பு தான். அவளதான் முதல்ல தூக்குனாரு. இவங்க வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த தேசத்துல பரதேசியா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஆனா இவங்க எப்படியா போய் அடிமையானாங்கன்னா, இங்கதான் தலைவர் வராரு. யோசிப்ப முதல்ல தூக்குறாரு. யோசிப்பை தூக்கி எங்க வைக்கிறாரு? எகிப்துல அடிமையா வைக்கிறாரு. சரிங்களா? அந்த 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 காட்சி எப்படி நடைமுறையாகுங்கிறத பேசுறேன் நான். அவர்கிட்ட ஆபிரகாம்கிட்ட பேசினார்ல, அந்த சீன், அந்த பிக்சர் எப்படி களத்துல வருதுங்கிறத சொல்றேன் நான். இப்படிதான் நடந்துச்சு அது. முதல்ல எகிப்துல யோசிப்பு அடிமையா இருந்தான். அதுக்கப்புறம் முழு இஸ்ரவேலும் எகிப்துக்கு போயிருச்சு. யோசிப்பு போகும்போது அடிமையாவே போயிட்டான். ஆனா யோசேப்பினுடைய தகப்பன் யாக்கோப்பு, அவனுடைய சகோதரர்கள், அந்த இன பந்துக்கள்லாம் 75 பேர் எல்லாருமே அடிமையா போகல. யோசேப்பு இருக்கிறான், ஏமாவே இருக்கிறான், ஏமாவே ஆளுநரா இருக்கிறான், ஏமாவே அதிபதியா இருக்கிறான் அப்படின்ட்டு அந்த சொந்த பந்தத்தில போனாங்க எல்லாருமே. ஆனா எப்படி போகல? யோசேப்பு போனது அடிமை, ஆனா இவங்க போனது அடிமையா போகல. என் பிள்ளை அங்க இருக்கிறான், என் தம்பி அங்க இருக்கான்டா, அங்க தானியம் இருக்குடா, என் தம்பி பாத்துக்குவான்டா, என் மகன் பாத்துக்குவான்டான்னு அவங்க போனாங்க. எகிப்து பார்வன் ஓகேன்ட்டார். எனவே அதிபதியா இருக்கிறான், பேச முடியாது. நல்ல ஒரு அந்த எகிப்து தேசத்துல ஒரு இடத்தை கொடுத்து தங்க வச்சிட்டாரு. சரிங்களா? இப்ப என்ன செஞ்சுறாங்கன்னா சஞ்சரிக்கிறாங்க. அந்த வேர்டு தான் அதான் பேசுறாரு. அந்நிய தேசத்திலே சஞ்சரிப்பார்கள், வாழ்ந்து கொண்டு இருப்பார்கள், குடியிருப்பார்கள். இது ஆரம்பம். இப்படிதான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இப்ப எதை விட்டு எங்க போயிட்டாங்க? எல்லாருமே விட்டுட்டு எகிப்து தேசத்துக்கு போயிட்டாங்க. ஆனா அடிமைகளா போகல. பிள்ளை இருக்கேன்னு போயிட்டாங்க, தம்பி இருக்கானே இவங்க போயிட்டாங்க. அடிமையா போனது யாருதான்? அப்ப மொத்த இஸ்ரவேலையும் அங்க வைக்கணும்னா அதுக்கு ஒரு நாள் முதல்ல போய் ஆகணும். யோசிப்பு தூக்கிட்டாரு. யோசிப்பு அங்க போய் உட்காந்துட்டான், அங்க அடிமை ஆயிட்டான். அப்புறம் இவங்களை எல்லாம் கொண்டு போய் அங்க நல்லா சௌபாக்கியமா வாழ வைக்கிறாரு. அடிமைகளே ஆகல. ஏன்னா யோசிப்பு உயிரோட இருக்கிறான். யோசிப்பு உயிரோட இருக்கிற வரைக்கும் இஸ்ரவேலர்களை யாருமே அடிமை கொள்ள முடியாது, அடிமையை பண்ண முடியாது, அதிகாரம் பண்ணவே முடியாது. ஏன்னா அதிகாரத்துல இவன் தான் அதிகாரத்துல இஸ்ரவேல் உட்கார்ந்து இருக்கிறானே, அதிகாரம் பண்ண முடியாதுல்ல. ஜாலியா இருந்தாங்க. ரைட்? சுமூகமா போயிட்டு இருக்கு. தாங்கள் விட்டு வந்த தேசத்தையும் விட்டாங்க. நல்லா இருக்குல்ல, எகிப்து தேசம் இருந்துட்டாங்க. யோசேப்பு செத்ததுக்கு அப்புறம் யோசேப்பை அறியாத வேறு ராஜா வந்தான். வந்ததுக்கு அப்புறம் தான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. அந்த 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 அவர் சொன்ன அந்த காரியம் அங்கதான் நிறைவேறுது. வந்துட்டான். அவன் இஸ்ரவேலர்களை கொடுமைப்படுத்தினான், கடுமையா வேலை வாங்கினான், ஊத்தரப்பட்டாங்க, உபத்திரப்படுத்தினான், கூக்குரலிட்டாங்க. கரெக்டா? இப்பதான் அந்த அடிமையாகிறாங்க. இப்ப அவங்க அடிமைகளாக நடத்தப்படுகிறார்கள். முதல்ல சுதந்திரமா இருந்தவங்க, விடுதலையா இருந்தவங்க, பிற்பாடு யோசிப்பு செத்ததுக்கு அப்புறம் அடிமைகளாக்கப்பட்டாரு. நீ என்ன பிழைக்கு வந்தவ தானே? யோசிப்பு செத்த வரைக்கும் பேசுறாங்க. செத்ததுக்கு அப்புறம் என்ன வேலை பாரு, பஞ்சத்துக்கு தானே வந்தீங்க, வேலை பாரு. அதான் செத்து போயிட்டான், அப்புறம் என்ன வேலை பாரு, கூலி கொடுக்காங்கடா, வேலை வாங்கடா, அப்படியே ஆரம்பிச்சிட்டாங்க. விட்டுட்டு போக முடியாது. அடிமைப்பு, அடிமைகள் ஆனார்கள். ஆமென். யோசேப்பு அதிபதியா இருக்கிறான், அவன் பார்த்துக்குவான் நம்பி போனாங்க. அவன் செத்த பிறகு அவங்கள பார்த்துக்க ஆளே கிடையாது, பார்த்துக்க ஆள் இல்லை, மாட்டிக்கிட்டாங்க. முடிக்கிறேன். எகிப்து தேசத்துல தானியம் இருந்துச்சு, கானான் தேசத்திலையும் மற்ற தேசத்திலையும் பஞ்சம் இருந்துச்சு. எல்லாருமே தானியத்தை வாங்கிட்டு வந்துருவாங்க, இந்த விட தான் பார்த்தாங்க மத்தவங்க. இந்த இஸ்ரேல் குரூப் மட்டும் யோசேப்பு அங்க இருந்ததுனால தானியத்தை வாங்கிட்டு வர்ற வேலை பார்க்காம அங்கேயே போய் தஞ்சம் ஊதிட்டாங்க. இவங்க மட்டும்
தானியத்தை வாங்கிட்டு வர்ற மத்தவங்க மாதிரி இருந்திருந்தாங்கன்னா எகிப்துல அடிமையா இருக்க வாய்ப்பே இல்லை. இந்த பிக்சர் உங்களுக்கு புரியுதுங்களா? இப்படிதான் தேவன் எல்லாத்தையும் பார்த்து சைன் பண்ணிட்டே வர்றாரு. என்ன நடக்குதுன்னு பார்த்து வர்றாரு. தேவன் எல்லாத்தையுமே நடக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்து கரெக்ட் பண்றத கரெக்ட் பண்ணிடுறாரு. ஓகே கூட ஓகே பண்ணிடுறாரு. அதனாலதான் அது நிஜத்தை நடக்கும்போது டைம் வேஸ்ட் ஆகாம காரியம் சிதறாம சிந்தாம நடக்குது. அவர் நெஜத்து நடக்கும்போது பார்த்து இருத்தினா விடிஞ்சே போயிடும். ஐயோ தப்பா போச்சா, டைம் போச்சு, வேஸ்டா போச்சு. நிழல்லே பாத்துறாரு. நடக்கிறதுக்கு முன்னாடியே அவர் பாத்துறதுனால எங்கெங்க எடிட் பண்ணுமோ அங்கேயே கட்டு கொடுக்குறாரு. இது நடக்க கூடாது, இது நடக்கட்டும், நிப்பாட்டாது. நிஜத்துல வரும்போது பெர்ஃபெக்டா நமக்கு போயிட்டு இருக்கு. அப்ப நல்லா புரிஞ்சுக்கணும், எது எது தேவையில்லையோ தேவன் நடக்கிறதுக்கு முன்னாடி எடிட் பண்ணிட்டாரு. சொல்லுங்க, எது எது தேவையில்லையோ, தேவையில்லாத காரியமோ தேவையில்லாத சம்பவமோ நடக்கிறதுக்கு முன்னாடியே தேவன் அதை கட் பண்ணிட்டாரு. அப்ப இங்க நமக்கு தேவையில்லாம ஒண்ணு நடக்குதுங்கிறதெல்லாம் நம்மளை பொறுத்த வரைக்கும் தான். நிஜத்துல தேவையில்லாம நடக்குதுன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும், தேவனை பொறுத்த வரைக்கும் தேவையோட தான் நடக்குது. தேவையில்லாத அவர் அங்கேயே எலிமினேட் பண்ணிட்டாரு. ஆமீன். அப்ப இந்த மாதிரி அடிமைகள் ஆகுறதுக்கு யோசேப்பு அடிமையானதும் இவங்க தானியத்தை வாங்கிட்டு வராம அங்கே போய் தங்குனது தான் காரணமாயிடுச்சு. இதெல்லாம் தேவன் முன்னமே கண்டு பேசுகிறார். அவர் சொன்னபடியே மோசையை அனுப்புகிறார். புறப்பட்டு வர்றாங்க, அங்க வந்து ஆராதனை பண்றாங்க. சொன்னபடியே நடந்தது. ஆமென்.